இஸ் அன் பவர்ஃபுல் லெஜெண்ட் இன் டிஎம்கே இன் பாலிடிக்ஸ். ஸோ எல்லாம் அங்கே தான் வருவாங்க. செந்தில் பாலாஜி குதிரை பேரம் ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்கிறீங்கல்ல, எல்லாம் சொல்கிறாங்க. பக்கா எவிடன்ஸ் வேணும் அதுக்கு. கண்டிப்பாக வெளியே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அது போலீஸ் தேட்டணும். லஞ்சம் வாங்கிட்டான் குதிரை பேரம், எம்எல்ஏ கிட்ட எவ்வளோ ரேட்டு பேசிட்டாங்க இல்லை, லஞ்சம் கொடுத்தா இல்லை, முதல்ல அவனுக்கு உள்ள போகணும். இந்த ஆட்சி வந்து 6 வருஷம் ஆயிடுச்சா 10 வருஷம் ஆயிடுச்சா, எத்தனை மாசம் ஆச்சு? 55 நாள் கிட்ட. 57 நாள் தானே ஆகிக்குது. அந்த சகோதரி கீர்த்தனா அவங்க ரீல்ஸ் மினிஸ்டர் தானே, அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கொடுத்துருக்காங்க. அதை விட அவங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ, சோஷியல் மீடியா ரீல்ஸ் போர்ட்போலியோனுடைய அமைச்சர். இப்போ திரு ராஜ்மோகன் அவர் தான் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர். அவர் வந்து பார்த்தெல்லாம் க்ளீன் பண்ணுங்கன்னா 2 நாள் பண்ணிடலாமே. அவல நிலையை நம்ம பார்க்கிறது நீங்கள் சரி பண்ணல, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாற்றம் வந்து மக்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்கல்ல. ஏங்க நாங்கள் விஜய் எதிரியா நினைக்கலீங்க, ஆனால் நான் நினைச்சேங்க. கேர்லெஸ்னஸ்னா என்னன்னு சொல்றீங்க? ஒரு ஆளாவே கருதல. 2000 ரூபாய் கொடுத்தா மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கண்ணா. இன்னைக்கு ஓட்டுக்கு ஓப்பனா பேசலாமா? இப்போ இருங்க, சிஎம் திரு ஜோசப் விஜயோட பேர் எஃப்ஐஆர்ல இருக்குது, அவர் அக்யூஸ் நான் சொல்லலையே, திமுகவும் இல்ல. அப்ப எப்படி சாட்சி அவர் கலைக்க நினைக்கிறாருன்னு நீங்க சொல்லலாம். யாரு குற்றம் ஹலோ செஞ்சாங்கன்னே இருங்க, அவங்களே இந்த ஆட்சி ஒரு வழி பண்ணிக்குவாங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின் விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காலையில் அமர போகிறார். நம்மளே இந்த சேனல் கனவு. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் மற்றும் யூடியூபர் குடியாத்தம் குமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேச்சு தான் அதிகமா போயிட்டு இருக்கு. எல்லா கவர்மெண்ட் வந்தாலும் செந்தில் பாலாஜிட்டு தான் வருவாங்க. ஏன்னா இஸ் அன் பவர்ஃபுல் லெஜெண்ட் இன் டிஎம்கே இன் பாலிடிக்ஸ். ஸோ எல்லாம் அங்கே தான் வருவாங்க. ஏன்னா முக்கியமா அவர் வந்து குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்காரு, அவரு தான் குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் விசாரணைக்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. விசாரணைக்கு கூட அவர் வராம எங்க தலைமறைவா ஆகியிருக்காரு அப்படின்னு கேள்விகள் எழும்புதே. தலைமறைவெல்லாம் ஆகல, என்னைக்கு இருந்தாலும் விசாரணைக்கு வந்துதான் ஆகணும். ஆனா வந்து காவலர்கள் எப்ப கூப்பிடுறாங்களோ அப்ப போறது தானே மரியாதை. உங்க மீது தவறு இல்லைன்னா நீங்க விசாரணைக்கு வரலாமே. காவல்துறையை நாங்கள் மதிக்கிறோம், தலைவணங்குகிறோம் காவல்துறையை. ஓகே சார். என்றைக்குமே காவல்துறையை மதிக்கிறது திமுக தான். ஆனால் காவல்துறையை வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற டிவிக்கு ஒரு அமைச்சர் மிஸ்டர் ஆதவர்ஜுனா எந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கிறார். காவல்துறை தான் கரூரில் 41 பேரை கொன்னாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் எல்லா காவல்துறையும் வந்து நீ ஒரு காவல்துறை கொலை பண்ணிட்டாங்கன்னாலும் எல்லா காவல்துறை சொன்ன மாதிரி தான். 41 பேர் கொண்டு வந்து காவல்துறைன்னு சொல்கிறா. அப்படி அவர் வந்து ஒரு பொதுவெளியில் பேசணும் சப்ஜெக்டை தான் நான் சொல்கிறேன், இல்லாத நான் ஒன்றும் சொல்ல வரலைங்க. 41 பேர் வந்து கொலை பண்ண வந்து காவல்துறை. அது என்ன, மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக காவல்துறை வைத்து நெரிசலை ஏற்படுத்தி காவல்துறை மூலியமாக 41 பேரை கொன்றார் டிக்ளேர் பண்ணுறாரு. கொன்றாருன்னு டிக்ளேர் பண்ணுறார். ஸோ இவங்க தூண்டுதலின் பேரில் காவல்துறை தான் கொலை பண்ணிடுச்சுன்றார். இதை ஒரு காவல்துறை கண்டிக்காத மன வருத்தக்குரிய விஷயம். ஏன்னா ஸ்காட்லாண்டுக்கு நிகரான போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ், உலகத்திலேயே நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் சிறந்த போலீஸ். அந்த போலீஸ் 41 பேர் கொண்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த போலீஸ் தான் நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்க. இல்ல, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது டிஎம்கே ஆட்சி காலகட்டத்துல காவல்துறையால ஒரு தன்னிசையா செயல்பட முடியல. அனைத்துமே வந்து ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து அவர் என்ன சொல்றாரோ அதிகாரிகள் அது செஞ்சு தவறான தகவல் சில காவலர்களே சொல்லியிருந்தாங்க இல்லையா, நேர்மையா எங்களால செயல்பட முடியல. அதெல்லாம் சும்மா கதை. ஒன்னு சொல்லிட்டா, குடியாத்தம் குமரன் 30 வருஷமா திமுக பேச்சாளர். 16 வயசுல மேடை ஏறினேன். இப்போ எனக்கு 49 வயசு ஆகுது. 30 வருஷம் பேச்சா. எனக்கு தெரியாதவங்க யாரும் கிடையாது. தலைவர் கலைஞரே என்னை பார்த்தாருன்னா வா குமரான்னு என்னை கூப்பிட்டு பேசுவார். அந்த மாதிரி இருக்கிறவன் வெறி பிடிச்ச திமுககாரன். திமுகவில் வெற்றி குண்டான் பெரிய பேச்சாளர் இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அவங்க கூட பயணித்தவன், அவர் கூட பயணித்தேன், வெற்றி குண்டான் கூட பயணித்தவன். நம்ம உங்கள் கூட நான் நிறைய பேசியிருக்கேன். எனக்கு டிஎம்கே ஆட்சியில் கன்மேன் ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிஎம் சொல்லி எனக்கு சிஎம் டைரக்டரோட எனக்கு கன்மேன். எங்கள் வேலூர் மாவட்ட செயலாளர் ஏபி நந்தகுமார், அமைச்சர் ஏவாவேலாம் எனக்கு பரிந்துரை பண்ணி கன்மேன். எனக்கு கூட கன்மேன், வீட்டில் 2 போலீஸ். அப்படி இருக்கும்போது எங்கள் கவர்மெண்ட்டில், திமுக கவர்மெண்ட்டில் எங்கள் போலீஸ் எம்எல்ஏ 5 எஃப்ஐஆர் புக் பண்ணாங்க. அப்புறம் ஏன் சார் தபால் ஓட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, இருங்க சார், அவங்க இஷ்டம் ஓட்டு போகிறது. வி கேனாட் கம்பல் தம்.
நீ திமுக தான் ஓட்டு இதுல போடணும்னு சொல்ல முடியாது. காவலர்களும் அடங்குவாங்க இல்லையா? உங்களுடைய ஆட்சியில வந்து அவங்களால செயல்பட முடியல, ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் தானே அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறது மக்களுடைய அது உரிமை, அது ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி கண்ட்ரி. காவலர்களும் மக்கள் தானே. ஆமா, அவங்க விருப்பம், அவங்க நினைக்கலாமே ஆட்சி மாற்றணும்னு நினைக்கலாமே. ஆனா அவங்களுக்கு இப்போ போக போக தெரியும் இந்த ஆட்சி வந்து போன தளபதி ஸ்டாலின் நம்மளை எப்படி அரவணைச்சாரு, நமக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க, இன்னைக்கு வந்து இருக்கிற டிவிகே கவர்மெண்ட்ல நம்மளை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு அவங்க போக போக தெரிஞ்சுவாங்க. இப்பதானே கை குழந்தை தானே. லஞ்சம் வாங்கிட்டு இருந்தோம், யார வேணாலும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து காவலர்கள் செயல்பட்டு இருந்ததா சொல்றாங்க. என்னது அதாவது லஞ்சம் வாங்கிட்டு காவலர்களே லஞ்சம்லாம் வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆட்சியில வாங்க முடியாது, அதனால அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த ஆட்சி வந்து 6 வருஷம் ஆயிடுச்சா 10 வருஷம் ஆயிடுச்சா, எத்தனை மாசம் ஆச்சு? 55 நாள் கிட்ட. 57 நாள் தானே ஆகிக்குது. இப்போதான் குழந்தை முட்டிக்கால் போட்டுக்குது. அது மொல்லமாக தட்டு மாதிரி நடக்கும், அப்புறமா ஓடும், அப்புறமா ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போகும்போது அது வேலையை காட்டும். இன்னும் ஒரு 6-7 மாதம் பொறுத்து இருங்க. காவல்துறை, நான் காவல்துறை லஞ்சம் வாங்குறாங்க நான் சொல்ல வரல. எங்கள் கவர்மெண்ட்டில் கூட காவல்துறை லஞ்சம் வாங்கலை. எங்கள் கவர்மெண்ட்லேயே கூட சொல்கிறேன், காவல்துறையில் அந்த அளவுக்குலாம் லஞ்சம் எல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் அப்போ எப்போ ஒரு நேரத்தில் இருந்துச்சு. ஏன்னா எப்போ சோசியல் மீடியான்னு ஒன்று வந்துச்சு. இல்லை எப்போ இல்லை சார், கடந்த காலமாக தான் இருந்திருக்கு. அதாவது தாவேகா ஆட்சி வந்து அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் லஞ்சங்கள் வாங்கப்பட்டதா பொதுமக்கள் குற்றம் சாட்டி. தாவேகா ஆட்சி இப்போ லஞ்சம் வாங்கி நிற்குது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இருங்க, நான் சொல்றது வாங்கிங்க. வக்கீலுங்க போட்டாங்க இல்லை, இப்போ அட்வொகேட்ஸ், கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் 180 கோடி வசூல் பண்ணிக்கிறாங்க. 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் அட்வொகேட்டு 30 லட்சம். ஒரு ஆடு திருடிட்டான் திருப்பத்தூரில், ஒரு வக்கீல் ஆடு திருட்டான். அதனால ஆடு திருட்டு கேஸ் இருக்குது. அவன் தான் டிஸ்ட்ரிக்ட் பிபி. அதுக்கு அவன் கொடுத்த பணம் 20 லட்சம் தான் கொடுத்துறான். இல்ல தாவேகா ஆட்சியில லஞ்சம் வாங்கப்பட்டதா ஆதாரம் என்ன இருக்கு? அவங்க கட்சியினுடைய வக்கீலே ஒரு லேடி அட்வொகேட்டு செங்கல்பட்டுல கோர்ட்ல போயிட்டு ஸ்டே போட்டாங்களே டிஸ்ட்ரிக்ட் பிபி போடுறதுக்கு. ஒரு லேடிஸ் ஒன்று போடுவாங்க டிஸ்ட்ரிக்ட் பிபி, அதுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்களே. அவங்க டிவிகேனுடைய அட்வொகேட், அது எப்படி ஸ்டே வாங்குறாங்க? எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன், அவர் வந்து இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் திரு புஷி ஆனந்தன், அவர் எல்லார்ட்டையும் லட்சமாக லஞ்சம் வாங்கின்னு கட்சிக்கார போடாமல் அவர் இஷ்டத்துக்கு லஞ்சம் வாங்கின்னு தகுதி இல்லாத வக்கீல்களெல்லாம் அவர் வந்து நாமினேட் பண்ணிருக்கிறாருன்னு நான் சொல்ல. அந்த அம்மா பேர் எனக்கு தெரியல சரியா, அவங்க என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களே போயிருக்கிறாங்களே, அந்த மாதிரி குற்றச்சாட்டு தான் எங்க மேல வைக்கிறீங்க. குற்றச்சாட்டை நீங்க வைக்கலாம், ஆனா அதற்கான ஆதாரம் என்ன இருக்கு? தாவேகா இதுவரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, கொடுத்தவனை கேளுங்க. லஞ்சம் கொடுத்துருக்கான்ல அவனை தான் கேட்கணும். இப்போ செந்தில் பாலாஜி குதிரை பேரம் ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்றீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்க, பக்கா எவிடன்ஸ் வேணும் அதுக்கு. சார் இப்போ கூட நரேஷ் அப்படின்றவருடைய வீட்டுல இருந்து கட்டுக்கட்டா பணம் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, ஆவணங்கள்லாம் வந்து அந்த பணம் யாருது அப்படின்னு திமுக பணம். அந்த பணம் திமுக பணமா, திமுக அறக்கட்டளை பணமா? லெட் தம் ப்ரூவ். அந்த பணம் யார் தானே நிரூபிக்கிட்டோம். செந்தில் பாலாஜி பணம் தான் அது, செந்தில் பாலாஜி தான் கொடுத்தாரு, திமுக கார் தான் கொடுத்தாங்கன்னு நிரூபிச்சா சட்டத்துக்கு முன்னால எல்லோரும் சமம். ஆல் ஆர் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி லா. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஆஜர் ஆகியிருந்தால் இந்த கேள்வியை எழும்பாது இல்லையா? அவர் என்னைக்கு இருந்தாலும் ஆஜர் ஏங்க ஒருத்தர் மேல ஒரு பொய் வழக்கு போட்டாங்கன்னும் போது அவங்க யாரா இருந்தாலும் தப்பே பண்ணல, ஒரு பொய் வழக்கு போடுறாங்க பழி வாங்கணும்னு, அப்போ அவங்க ஆன்ஸ்பேட் பையில் வந்து அப்ளை பண்ணுவாங்க கோர்ட்ல. அப்ப அது வரைக்கும் அவங்க போலீஸ் கண்ணில் மாட்டாதான் இருப்பாங்க, யாரா இருந்தாலும். அவ்வளவுதான், யாரா இருந்தாலும். இல்ல என் மேல தவறு இல்லைன்னா என் மேல வந்து தேவையில்லாம அவதூற பரப்புறாங்க, இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன விசாரணை கூப்பிடுறாங்கன்னா என் பக்க தரப்பு நியாயத்தை நான் வந்து வெளிப்படுத்துவேன். அதை விட்டுட்டு நான் வந்து மறைஞ்சு இருக்க மாட்டேன். கண்டிப்பா வெளிப்படுத்துவாங்க, கண்டிப்பா எங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அது போலீஸ் தேட்டம் சார், தேடிக்கிட்டு தான் சார் அவர் வருவாரு. இப்போ அவர் எங்க இருக்காரு அப்படின்ற கேள்வி எழும்பிட்டு எனக்கா தெரியும் அவர் எங்க இருக்கிறாருன்னு, எனக்கா தெரியும் அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் ஆன்ஸ்பேட் பைல் வாங்காரு. அவர்கிட்ட நான் பழகி இருக்கிறேன். நம்ம அவர்கிட்ட போயிட்டு எந்த பலனை எதிர்பார்த்தது கிடையாது, எந்த மந்திரிட்டு நான் எந்த பலனை எதிர்பார்த்தது கிடையாது, புரியுதுங்களா? அவர்கிட்ட பழகி இருக்கிறேன், நல்ல மனுஷன். திமுகவுக்கு விசுவாசம். 1 வருஷம் அவரை ஜெயிலில் வச்சாங்க, ஒரு ரீசன் இல்லாம. இது வரைக்கும் அவர் அந்த கேஸ்ல தண்டிக்கப்படல. அவர் மிரட்டினாங்க. சொல்லிடவே முடியாது அவர் எதனால வந்து கைது செய்யப்பட்டார், நீங்களே வந்து சொல்லுங்க. ஆமா, வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கினாருன்னு. அது யாரோ அவங்க பேர் சொல்லி வாங்கினாங்க, பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. திருப்பி கொடுத்தாலும் லஞ்சம் வாங்குறது தப்பு தான். லஞ்சம் கொடுக்குறான் பாருங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? லஞ்சம் வாங்கிட்டான் குதிரை பேரம், எம்எல்ஏ கிட்ட இவ்வளோ ரேட் பேசிட்டாங்க. இல்லை, லஞ்சம் கொடுத்தா இல்லை, முதல்ல அவனத்தையும் உள்ள போடு. இல்லை, இப்போ வரைக்கும் அந்த வழக்கு போயிட்டு தான் இருக்கு. அவர் நிரூபிக்கப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு ஜட்மெண்ட் வர வரைக்கும் அவர் வந்துட்டு குற்றவாளி கிடையாது. 1 இயர் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. அவர் வேணா ஜெயிலில் யார் வச்சாங்க தெரியுமா? அவர் வந்து பிஜேபியில் சேர சொல்லி த்ரெட்டன் பண்ணாங்க.
நீ பிஜேபியில் சேர்ந்தே ஆகணும்னு. நான் ஏடிஎம்கேல இருந்தேன், டிவிக்கு டிடிவி தினகரன் கட்சியில் இருந்தேன். யாருமே எனக்கு விசுவாசமாக இருக்கல. ஆனால் எனக்கு விசுவாசமாக என்னை காப்பாற்றினார். கடைசி மூச்சிற்கு எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் கூட தான் நான் இருப்பேன், நீ என்னை எவ்வளோ குடும்பப்படுத்தினாலும் நான் பிஜேபிக்கு நான் வரமாட்டேன்னு 1 வருஷம் அவரை ஜெயிலில் வச்சாங்க. அவர் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஒரு விசுவாசம் உள்ள பாஜக தான் ஜெயிலில் வச்சிருந்தாங்களா? ஆமாம், அவங்க பழிவாங்க தான். அதுதான் உண்மை. இதில் போய் என்ன ஊழல் பண்ணதா சொல்லி அவர் மீது வந்து வழக்கு இல்லைன்னு சொல்றீங்க. நான் அப்படி சொல்ல வரலைங்க. அது கோர்ட்டில் அந்த வழக்கு இருக்குதுங்க. அவர் ஊழல் பண்ணார்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நீதிமன்றம் கரெக்டாக இருக்குது. நீதிமன்றத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. நீதிமன்றம் ஆளுங்கட்சி எதிர்கட்சினெல்லாம் பார்க்கறது இல்லை, அவங்க தீர்ப்பை கரெக்டாக கொடுக்குறாங்க. நீதிமன்றத்தை அவர் தப்பு பண்ணாரா இல்லையான்னு நீதிபதிகள் அதுக்கான தீர்ப்பு கொடுப்பாங்க. நீதிபதிகள் கொடுக்குற தீர்ப்பை திமுகவும் ஏற்றுக்கும், அவரும் ஏற்றுக்கும். இது என்னுடைய ஸ்டாண்ட், அவ்வளோதான். இது என்னுடைய ஸ்டாண்டு. இந்த குதிரை பேரான்றது இது ஒரு நாடகம், டிவிக்கு இது எல்லாமே நாடகம். அதிலெல்லாம் புரோக்கருங்க, அதில் அரசாணம்லாம் புரோக்கருங்க. இது எப்படி தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க சகோதரி. ஒரு குரூப் ஒன்று இருக்குது, ஃபோன் பண்ணுறான். இவனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது, அவனுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. இவனுக்கு எந்த கட்சி ஆளுங்கட்சி வந்தால் செக்ரட்டேரியேட்டில் இருப்பானுங்க. இப்போ நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் எடுத்துன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நடக்காது. அவன் கொடுத்தா நடக்கும். அவன் அதிகாரி ரேஞ்சில் செட் ஆகிடுவான் வச்சுக்கோங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஒரு டிவிக்கு எம்எல்ஏ ஃபோன் பண்ணுறது. இப்போ டிவிக்கு எம்எல்ஏ ஜெயிச்சோல்ல, நம்ம மிட்டா மிராஸு, மல்டி மில்லியனர்ஸு, என்ன பெரிய ஜமீன் பரம்பரையா, சாதாரண ஆட்கள். அதை நான் வரவேற்கிறேன். சாதாரண ஆட்கள் அங்கே எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, இளம் பெண்கள் எம்எல்ஏ மினிஸ்டராக வந்திருக்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா என்னால் வர முடியல. நான் பெங்களூர், ஐ பவுண்ட் அண்ட் ப்ராட் அப் இன் பெங்களூரில் பிறந்தேன். 10th வரைக்கும் பெங்களூரில் படித்தேன். 16 வயசில் 92 தமிழ்நாட்டுக்கு வரேன். 92 ஃப்ரம் 92 ஐ எம் ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியன். அரசியல் விட்டால் எதுவும் தெரியாது, திமுக மட்டும்தான் பேச்சாளர். சின்ன வயசில் என்னை பார்க்கும்போது குழந்தெல்லாம் வராமல் பாடுறான், மேடைக்கு கூப்பிடுவாங்க. எனக்கு ஆசை இருந்துச்சு, நம்ம ஒரு கவுன்சிலராக வரணும், நம்ம ஒரு சேர்மனாக வரணும், நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராக, ஏன் ராஜ்யசபா எம்பி வரணும். எனக்கு அந்த தகுதி உண்டு. எனக்கு தெரிஞ்சு கட்சிக்கு சேர்ந்து பதவி அனுபவிச்சுட்டு இப்போ 4 கட்சியில் இருக்கிறோம். ஆனால் என்னால் வர முடியல. என் சூழ்நிலை, என் டிஸ்ட்ரிக்டில் என் சூழ்நிலை என்னால் வர முடியல. என்ன மாதிரி தொண்டனால் வர முடியல. ஆனால் அங்கே வந்திருக்கிறாங்க. உண்மையில் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் வந்திருக்கிறவங்க ரொம்ப ப்ராம்ப்டாக நடந்துக்கணும். ஆனால் எப்படி இருக்கிறாங்க அவங்கெல்லாம்? எப்படி இருக்காங்க சார்? நல்லா தானே செயல்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிங்க? எல்லாரையும் நான் சொல்ல வரல, எல்லாரையும் சொல்ல வரல. நீ வரும் இதுக்கு முன்னால் ஆட்சி பண்ணவங்க, இதுக்கு முன்னால் ஆட்சி பண்ணவங்க, முதலமைச்சர் அட்டாக் பண்ணி இதுக்கு முன்னால் ஆட்சி பண்ணவங்க, இதுக்கு முன்னால் சரி உன் விஷயத்துக்கே நான் வரேன். இதுக்கு முன்னால் ஆட்சி பண்ணவங்க, இதுக்கு முன்னால் ஆட்சி பண்ணவங்க எங்கள் மேலே நீ பழி தூக்கி போடல. சரிப்பா, இதுக்கு முன்னால் ஆட்சி பண்ணவங்க சரியில்லை தானே உனக்கு ஓட்டு போட்டாங்க. இல்லை, நிதர்சனமான உண்மை. எல்லாமே எனக்கு ப்ரூஃப் வேணும் எனக்கு. சார், இப்போ ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத நிறைய இடங்கள் வந்து இருக்கு. எந்த இடம் இருக்குது சார்? நீங்க இப்போ கூட வந்து கீர்த்தனா அவர்கள் வந்து ஆய்வு போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய கழிப்பறைகள் கூட சரியா ஸ்கூல்ல தானே அந்த அம்மா, அந்த மேடம் கீர்த்தனா மேடம் ஆய்வு போனாங்க. ஒரு 6 வயசு குழந்தைய மிரட்டினாங்க தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் போங்க, ஒரு மினிஸ்டர்லாம் ஆய்வு போகணும். கீர்த்தனா மேடம் இருக்கிறாங்கல்ல, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், அவங்க தெரியும். பென் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பென் டீமில் ஒர்க் பண்ணதாங்க, எனக்கு தெரியும். அவங்கள டிஎம்கே பென் டீமில் இருந்தாங்க. அப்புறமா சந்திரபாபு நாயுடுக்காக ஒர்க் பண்ணாங்க அங்கே போய். இப்போ அவங்க மினிஸ்டர் ஆய்வு பண்ணுறாங்க. நீங்கள் கழிவறையை போய் பாருங்கள். உங்கள் கவர்மெண்ட் நடக்குது. நீங்கள் வந்து 50 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, கழிவறையில் சுத்தம். இப்போ எங்கள் கவர்மெண்ட்டில் பண்ணல. இப்போ திரு ராஜ்மோகன் அவர் தான் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர். அவர் வந்து பார்த்து எல்லாம் க்ளீன் பண்ணுங்கன்னா 2 நாளில் பண்ணிடலாமே. அது நீங்கள் பாருங்கள். ஒரு குழந்தைகிட்ட போகிறாங்க, நல்லா குறுக்கு பேசக்கூடாது. 6th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, அது கவர்மெண்ட் ஸ்கூல். அங்கே போயிட்டு வாட் இஸ் யுவர் நேம், அந்த குழந்தை பெதறி போச்சு. நீங்கள் கேமராவில் அந்த அம்மா அந்த மேடம் மட்டும்தான் காட்டுறாங்க, மினிஸ்டர் மட்டும்தான். பின்னால் 6-7 பேர் நிற்கிறாங்க அந்த காட்டில். குழந்தை பயந்துடுச்சு. வாட் இஸ் யுவர் நேம். அது எல்லாரும் சொல்லிவிடுவாங்க. வாட் இஸ் யுவர் நேம்னா சாதாரணமாக சொல்லிவிடுவாங்க, மை நேம் இஸ் ராணி, மை நேம் இஸ் வாணின். அடுத்து அந்த அம்மா கேட்குறாங்க, யார்கிட்ட? 6ஆம் கிளாஸ் படித்த குழந்தைகிட்ட, வாட் இஸ் யுவர் ஃபாதர். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா யாருக்கும் தெரியாது, விவரம் தெரிஞ்சவங்க தான் தெரியும். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா டக்குன்னு மை ஃபாதர் இஸ் முனிசாமி, மை ஃபாதர் இஸ் இருளாண்டி, மை ஃபாதர் இஸ் ரமேஷ் ரவின்னு சொல்லிவிடுவாங்க. அப்பம் பேர் கேட்குறாங்கன்னு அவங்க நினச்சாங்க. பட் அது இல்லை பொருள். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்க. இருங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்குது. அடுத்து மடமடான்னு அந்த அம்மா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அந்த குழந்தைக்கு தெரியுமா? ஒரு இம்பேரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த குழந்தைக்கு வராது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அது ஒன்று டீச்சரை பார்த்து ஃபஸ்ட்டு பெஞ்சே எப்படி இருந்தால் லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருக்கும். அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அவங்க டீச்சர் என்ன சொல்லித்தராங்களோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இங்கிலீஷ் பேச வரல பசங்களுக்கு, நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துக்கானா பயிற்சி கொடுங்க.
பயிற்சி கொடுங்க. ஒரு ரீல்ஸ் போடுறதுக்காக நீங்கள் வந்துட்டு ஆய்வு போகிறது. அவங்க அந்த அம்மா என்னோட வயசு சின்னவங்க தான், அந்த சகோதரி கீர்த்தனா, அவங்க ரீல்ஸ் மினிஸ்டர் தானே. அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கொடுத்துருக்காங்க. அதை விட அவங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ, சோஷியல் மீடியா ரீல்ஸ் போர்ட்போலியோனுடைய அமைச்சர் கீர்த்தனா மினிஸ்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ரீல்ஸ் போடுறதுக்கு வராங்க அவங்க. இந்த விஷயத்தையே குறிப்பிடுறீங்க. ஆனா இவ்வளோ காலமா அரசு பள்ளி வந்து எந்த அளவுக்கு தரம் இல்லாம இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் புரிய வருது இல்லையா? அரசு பள்ளி எங்க ஆட்சியில் அன்பில் மகேஷ் நல்லா தான் பண்ணாரு. அப்புறம் ஏன் சார் இந்த நிலைமையில இருக்கு? இருங்க, ஒரு சில ஸ்கூல் அப்படி இருக்குங்க. ஒரு சில முக்காவாசி பள்ளிக்கூடங்கள் வந்து அரசு பள்ளியில இப்படிதான் இருக்கு. எப்படி இருக்குதுன்றீங்க? அதாவது குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்து, அதை டீச்சர் சொல்லி கொடுங்க. உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து சரி, ஒரு நிமிஷம் இருங்க. கழிப்பறை வசதிகள் ரைட்டுங்க. ஏங்க, அது எவ்வளவு மினிஸ்டர் சொல்றாரு. அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபால், அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ், அந்த ஸ்கூலில் ஒரு கரஸ்பாண்ட் இருப்பாங்க, அந்த ஸ்கூலில் ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அங்கே ஒரு பியூன் இருப்பாங்க, அங்கே ஸ்கேவஞ்சர்ஸ் இருப்பாங்க. அதை அவங்க சுத்தம். மினிஸ்டர் வரது போது மட்டும் நீ சுத்தம் பற்றிட்டா மினிஸ்டர் அதிகாரிங்க தாங்க ஒத்துழைக்கணும். அதிகாரிங்க ஒத்துழைச்சி அதிகாரிங்க நல்ல முறையில் நிர்வாகம் நடத்தினா தான் ஒரு ஆட்சிக்கு நல்ல பேர் வரும். ஒரு ஆட்சிக்கு நல்ல பேர் வரும். அந்த டீச்சர்ஸ் கற்றுக் கொடுக்கணும். அதிகாரிகள் சரியா இருந்திருந்தா இது எல்லாமே சரியா இருந்திருக்குமே. எல்லாம் சரியா ஆய்வு வந்து நடைபெறணும்னு அவசியமே இருந்துருங்க. எல்லா மினிஸ்டரும் ஆய்வுக்கு போனவங்க தான். எல்லா ஸ்கூல்லையும் அன்பில் மகேஷ் ஆய்வுக்கு போனார். அந்த எம்எல்ஏங்க ஆய்வுக்கு போயிருந்தாங்க தான். சத்துணவெல்லாம் ஒழுங்காக தான் நடந்துன்னு இருந்துச்சு. ஒரு ஸ்கூலில் குறைபாடுகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. 10 வருஷம் தொடர்ந்து ஏடிஎம்கே ஆச்சு. 10 வருஷம் தொடர்ந்து ஏடிஎம்கே ஆச்சு. அடுத்த 5 வருஷம் திமுக வந்து எவ்வளோ சரி பண்ணிச்சு. இப்போ இவங்க வந்திருக்கிறாங்க. எல்லா அதிகாரிகளும் எல்லா டீச்சர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. முதல்ல டீச்சர்ஸ் தான் அதிகம் சம்பளம். இப்போ அவங்கள பற்றி பேசினா அவங்க யாருன்னா அப்புறம் எடுத்து கொடி குச்சி போகிறாங்க. நீங்கள் முதல்ல நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு இருக்கட்டும். டீச்சர்ஸ் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருந்தால் தான் நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும் பசங்களுக்கு. இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி மோஸ்ட் அண்ட் மஸ்ட். தமிழ் முக்கியத்துவம். முதல்ல நம்ம தாய்மொழி தமிழ். இங்கிலீஷ் ரொம்ப அவசியம் மேடம். இங்கிலீஷ் இஸ் அ காமன் லாங்குவேஜ். நீ உலகம் முழுவதும் எங்கே போனாலும் உனக்கு இங்கிலீஷ் வேணும். நீ ஹிந்தி படிக்காத, இனி ஹிந்தி விருப்பப்பட்டால் படிச்சுக்கோ. ஆனால் இங்கிலீஷ்ன்றது ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுறவங்க கூட 2 வார்த்தை இங்கிலீஷில் பேசுவாங்க. நமக்கு எந்த மொழியும் தெரியலன்னு வச்சுங்க. இப்போ நம்ம வெளி ஸ்டேட்டுக்கு போகும்போது நம்ம இங்கிலீஷில் 2 வார்த்தை பேசிடலாம். இல்லை வெளிநாடுகளுக்கு போகும்போது இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கலாம். ஸோ கம்பல்சரி டீச்சர்ஸ் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்குங்க. அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அது டிவிக்கு ஆட்சியாக இருக்கட்டும், லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இங்கிலீஷ் கற்றுக்குங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாம் இப்போ நெட்டில் நீங்கள் கூகுளில் போனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்துடுது. நீங்கள் இங்கிலீஷ் பேசினா தான் அந்த குழந்தை இங்கிலீஷ் பேசுவோம். அங்கே போய் இவங்க வந்து இவங்க அப்படியே லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாதிரி இவங்க இங்கிலீஷில் அந்த குழந்தைகிட்ட பேசலாம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த டீச்சர்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க. சார், இந்த விஷயம் வந்து முதல் முறை வந்து நடக்கலையே. நீங்கள் வந்து 60-70 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அரசு பள்ளியில் இந்த ஒரு பேசிக் வந்து கூட இல்லை அப்படின்றப்போ அது எந்த ஒரு அவல நிலையை நம்ம பார்க்கிறது? நீங்கள் சரி பண்ணுங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்கல்ல. உயர் திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் சார், நீங்கள் மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்கள் கொண்டு வாங்க சார். இப்போ நாங்கள் கொண்டு வரலாம் தானே சார் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முன்வைக்கலாம் இல்லையா? ரீல்ஸ் ஆட்சின்னு ஏன் முன்வைக்கிறீங்க? ரீல்ஸால தான் ஆட்சியே வந்துச்சு. ஆட்சி வந்ததே ரீல்ஸால தான். ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியா. இப்போ ஜென்சி, அங்கே குட்டி பாப்பாஸ், மாமா விசிலுக்கு போட்டு அப்பா விசிலுக்கு போட்டு. நீங்கள் யூடியூப் சேனலில் ஆட் கொடுத்து நீங்க எவ்வளவோ விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க. எங்க பாருங்க. அப்ப நீங்க வந்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறீங்க. சோஷியல் மீடியா பயன்படுத்துறது தப்பு இல்லை. 2021 திமுக ஆட்சி வரதுக்கு சோஷியல் மீடியாவும் ஒரு காரணம். பல கோடி செலவு பண்ணி உங்களுடைய விளம்பரத்தை நீங்க போடுங்க. எல்லாரும் சோஷியல் மீடியா செலவு பண்றாங்க தான். நாட் ஒன்லி டிஎம்கே. அதே போல தாவேகவும் பயன்படுத்துறதுல என்ன தப்பு? நீங்க பயன்படுத்துறீங்க, அதனால நீங்க வந்தீங்க நான் சொல்ல. நீங்க பயன்படுத்த தப்புன்னு சொல்ல. குழந்தைங்களை வச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, அது உங்க திறமை. இல்ல குழந்தைகள் ஓட்டு போட்டு முதல்வரா ஆனாரா? குழந்தைகள் ஓட்டு போடல, குழந்தைங்க பெத்தவங்கள்ட்ட போய் ஓட்டு போட சொன்னாங்க சார். அதாவது குழந்தைகள் யார்? இப்ப வந்து உங்க குழந்தையே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி. என் குழந்தை என் விஜய்க்கு ஓட்டு போட சொல்ற. ரத்தமே என் பையனுக்கு 11 வயசு. தளபதி வந்துட்டு ஜெயிக்கல குளத்தூர்லன்னா 2 நாள் சாப்பிடலாம். 11 வயசு அவனுக்கு. சொல்ல முடியாது. என் குழந்தைக்கு 11 வயசு. அதை எங்க பிளட். உதயநிதி அவர்கள் கூட வந்து சொல்லி இருந்தாரு. அதாவது தன்னோட வீட்லயே நம்ம வந்து பார்க்க மறந்துட்டோம், நம்ம வந்து நம்மளோட எதிரியை வந்து லேசா எடை போட்டோம் அப்படின்னு இருந்தாரா? ஆமா ஆமா, அதான் உண்மை. உங்களுடைய ஓட்டுகளும் விஜய் அவர்கள். ஏங்க, நாங்க விஜய் எதிரியா நினைக்கலீங்க. ஆனா நான் நினைச்சேங்க குடியாத்த குமரன் எல்லாத்துலயும் டிஃப்ரெண்ட் தான். நான் சொன்னேன் ஏடிஎம்கே நமக்கு எதிரி கிடையாது, நமக்கு ஈக்குவலான எதிரி ஜோசப் விஜய். என்ன என் பேச்சு யாரும் கேட்கல. பெண் டீம்ல இருந்தா என்ன பண்ணாங்க, என்ன ஃபோன் பண்ணி தினமும் பேசுவாங்க, விஜய் பத்தி பேசாத. நமக்கு விஜய் ஒரு எதிர்ப்பே கிடையாது.
நமக்கு ஏடிஎம்கே தான் எதிர்ப்பு. ஏடிஎம்கே 3வது இடம் வர போகிறாங்க, பல இடத்துல டெபாசிட் எடுக்க போகிறாங்க. நமக்கு எதிரியே விஜய் தான். ஃபேமிலிக்குள்ள அவர் சொன்னார் எல்லா வீட்லையும் நான் இருக்கிறேன்னு. அப்போ நம்மளாம் கிண்டல் பண்ணோம். எல்லா வீட்டில் இருக்கிறேன்னா வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்க விஜய் மாமான்னு சொல்லினுக்கிறாங்க. அதை மாற்றுங்க ஃபஸ்ட்டு. நம்ம விஜய் கிட்ட போவோம், விட்டுடுங்க ஏடிஎம்கே வரணும். இவங்க விஜய் எதிரியாவே கருதலை, நாங்கள் விஜய் எதிரியாவே கருதலை. நான் மட்டும் விஜய் எதிராக என் கட்சி கருதணும் இல்லை. இப்போதான் தெரியுது யார் நமக்கு எதிரின்னு சொல்லிட்டு. நமக்கு யார் எதிரின்னு சொன்னால் சைலண்டாக வேலை பார்த்தாங்க. இல்ல அவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்றத விட திமுகவுடைய அதிருப்தி தான் அப்படின்னு எடுத்து. திமுக அதிருப்தி இருந்தா 234 தொகுதியில 200 தொகுதி மிஸ்டர் விஜய் ஜெயிச்சிருக்கணும். அவர் 107 தொகுதி மட்டும் தான் ஜெயிக்கிறார். சோ இட் இஸ் நாட் a விஜய் வேவ். அப்படி சொல்லிர முடியாது. விஜய் மேடம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்கள்லயே 108 வந்திருக்கு அப்படின்னா அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா அது கண்டிப்பா வந்து 118க்கு மேலதான் வந்திருக்குமே. ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே. திமுக கிட்டத்தட்ட 75 தொகுதி கூட்டணி ஜெயிச்சிருக்குது. திமுக ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, ரெண்டுமே ஜெயிச்சிருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து விஜயை வந்து ஒரு பொருட்படுத்தலை, அவரை வந்து நம்ம ஒரு பொருட்படுத்தலை. இன்னொன்று எங்கள் பக்கம் நிறைய குறைபாடுகள் இருக்குது, வெளியே சொல்ல முடியாது. ஏற்கனவே நிறைய பேசி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறேன், வெளியே சொல்ல முடியாது. அந்த அதிருப்தியில தான் தாவே காட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, எங்களுடைய ஒரு கேர்லெஸ்னஸ். விஜய் என்னடா கேர்லெஸ்னஸ்னா என்னன்னு சொல்றீங்க? ஒரு ஆளாவே கருதல. 2000 ரூபாய் கொடுத்தா மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கண்ணா. இன்னைக்கு ஓட்டுக்கு ஓப்பனா பேசலாமா? இன்னைக்கு யாரா இருந்தாலும் ஓட்டு துட்டு கொடுக்குறாங்க, புத்தும் தாங்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா கொடுக்கலையே, நாம் தமிழர் கொடுக்கலையே, தாவேக்கா நாம் தமிழர்லாம் கொடுக்கலையே. அதுதான் தாவேக்காக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சு துட்டு கொடுக்கல. இது ஒரு வித்தியாசமான தேர்தலுங்க. எனக்கு ஆச்சரியம். அதை ஒன்று சந்தோஷப்படுறேங்க நான், என் கட்சிக்கார திட்டினாலும் பரவாயில்ல. இனிமே எந்த அரசியல் கட்சி ஓட்டு துட்டு கொடுக்க தேவையில்ல மக்களுக்கு. குத்தாலும் அவன் போட போறதில்லை, குத்தாலும் அவன் இஷ்டப்பட்டு போட போறான். எல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும், எல்லா கட்சி ஒன்னா சேர்ந்து. இப்போ இதுல மட்டும் எல்லா கட்சி கூட்டணி அமைச்சுக்கணும். ஓட்டுக்கு துட்டு கொடுக்கூடாது, சோறு வாங்கி கொடுக்கக்கூடாது, பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது. நீ யாருக்கு விரும்புறே போட்டுக்கோ. எத்தனை நாள் விசிலுக்கே போட்டுன்னு இருப்பான். ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரூர்ல விஜய் போறது என்ன பிரச்சனை? ஏன் திமுக தொடர்ந்து வந்து எதிர்த்துட்டே இருக்கு? திமுக என்ன எதிர்க்குது? மனுலாம் கொடுத்திருந்தாங்களே, விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்தை பத்தி வந்து பேசக்கூடாது, அந்த மக்களை சந்திக்க கூடாது, அரசு வேலை வழங்கக்கூடாது, ஆதாரங்கள்லாம் அவர் வந்து அழிக்க. யார் மனு கொடுத்தாங்க? திமுக சார்பா கொடுக்கப்பட்டிருக்கே. அவருக்கு வந்து அரசு வேலை கொடுக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், என் தனிப்பட்ட கருத்து சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறது, ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறது, எதிர்க்கிறது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அப்படி ஒன்று எங்கள் தலைவர்னா சொல்லலை. ஆனால் இப்போ இவர் ஏன் வேலை கொடுக்குறாரு? நான் ஒரு தனிப்பட்ட கருத்து, பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன், தலைமைக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஒரு குடும்பத்தில் போய் ஒரு வேலை கொடுக்குறதுன்றது நம்ம வேணான்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எங்கள் தலைமை அது எதுக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டா, நல்ல எண்ணத்தோடு நீ வேலை கொடுக்குறன்னா பரவாயில்ல, சாட்சிகளை உடைக்கணும். சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க, சாட்சிகளை உடைக்கணும். ஏற்கனவே 20 லட்சம் அவர் கொடுத்துருக்கார், விஜய் 20 லட்சம் கொடுத்துருக்கார். 10 லட்சம் திராவிட மாடல் அரசு அரசாங்க சார்பாக கொடுத்துருக்கு. 2 மணிக்கெல்லாம் எங்கள் தலைவர் போயிட்டார், எல்லாம் வந்து நமக்கு தெரியும். 30 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு போயிடுச்சு. ஒரே குடும்பத்தில் 1 கோடி 2 கோடியெல்லாம் போயிருக்குது, கொடுத்தாச்சுங்க. அவர் அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த உடனே முக்காடு போட்டுன்னு ஒரே ஓட்ட ஓடி போய் ஃப்ளைட் பிடிச்சி ஓட்டார். அந்த இடத்துக்கு வரல அவர். அப்புறமா என்ன பண்ணார், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு எல்லாரும் காலில் வந்து மன்னிப்பு கேட்டாரான்னாங்க. ஓகே, இப்போ அவர் அவங்க போகிறது வரவேற்கத்தக்கது தான், அரசு வேலை கொடுக்குறது வரவேற்கத்தக்கது தான். எந்த உள்நோக்கத்திலும் அரசு வேலை கொடுக்குறேன் இதுதான் கேட்குறாங்க. அதாவது ஒரு 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 ட்ரெயின் விபத்தில் இறந்துட்டாங்க, இருங்க, ஒரு பஸ் விபத்தில் இறந்துட்டாங்க. ஏதோ உன் கட்சியில் நீ அரசியல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்க. விஜய் வந்து ஆஸ் ஏ டிவிகே பார்ட்டி பிரசிடென்ட், வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக நீங்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கீங்க. திமுக ஓட்டு போடாதீங்க, அதிமுக ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வந்திருக்கீங்க. அதில் கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. ஸோ உங்கள் அரசியல் கட்சி கூட்டத்தை இறந்து போனவங்களுக்கு நீங்கள் அரசாங்கத்தை வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? அவன் வந்து சாட்சி சொல்லக்கூடாது, அதுக்குதான் அதுதான் எதிர்க்கிறாங்க. எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களுடைய பெயர் வந்து குறிப்பிடவே இல்லை. இப்போ ஒருத்தர் குற்றம் பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் மீது வந்து எஃப்ஐஆர். இப்போ விஜய் இருங்க, இப்போ இருங்க, சிஎம் திரு ஜோசப் விஜயோட பேர் எஃப்ஐஆர்ல இருக்குது, அவர் அக்யூஸ் நான் சொல்லலையே, திமுகவும் இல்ல. அப்ப எப்படி சாட்சி அவர் கலைக்க நினைக்கிறாருன்னு நீங்க சொல்லலாம்? யாரு குற்றம் செஞ்சாங்கன்னே தெரியல. இருங்க, அவங்க தான் வந்து சாட்சி சொல்லணும். கண்டிப்பா அந்த 41 குடும்பத்தையும் கூப்பிடுவாங்க, பல பேர் கூப்பிட்டு விசாரிப்பாங்க இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு. வண்டி மூவ் ஆகும்போது சார் உச்ச நீதிமன்றம் இப்போ நீதிமன்றமே வந்து கேள்வி என்ன எழுப்பியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி குற்றம் நீங்க எதுக்கு சாட்டுறீங்க? அவர் மீது வந்து இது வரைக்கும் இவர் தான் தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படவே இல்லை. ஆனா இவர் இப்படி வந்ததுனாலதான் அதான உண்மை நடந்துச்சு அப்படின்னு. வண்டி இருங்க,
விஜய் தான் வண்டி ஓட்டுன்னு போனாரு, விஜய் சொல்லி தான் வண்டி ஓட்டினாங்க நான் சொல்ல வரல. விஜய் அந்த வண்டியில் இருந்தார். அந்த வண்டி முன்னால் போகும்போது அவர் திரு ஜோசப் விஜய் சொல்லியிருக்கலாம் வண்டி நிறுத்துங்கன்னு. ஆனால் அந்த வண்டியில் இருந்த ஆதவ அர்ஜுனா இன்னும் இருந்த ஒரு அவங்களாம் அங்கே அக்யூஸ் நம்பர் 2, அவங்களாம் அக்யூஸ் 2. அவங்க இல்லை போ முன்னால் போ கூட்டம் இன்னும் வரட்டும் முன்னால் போ ஏதோ விஜய் அவங்கள பாராட்டணும் முன்னால் போனாங்க. அந்த கூட்ட நெரிசல் தான் குழந்தை இறந்து போச்சு, கர்ப்பிணி இறந்து போனாங்க, ஒரு மூதாட்டி இறந்து போனாங்க, சின்ன பசங்க எல்லாரும் இறந்து போனது கூட்ட நெரிச்சலில் இறந்து போனாங்க. இப்போ அவர் ஆதவ அர்ஜுனா என்னன்னு பேசினாரு? திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக காவல்துறையை வைத்து 41 பேர் டிக்ளேர் பண்றாருங்க. மு.க. இந்த பழி தீக்காம விட மாட்டேன், ஒரு கணக்கு இருக்குதுன்னு அவர் பேசுறாரு. இது என்ன நியாயம்? அராஜகமா ஒரு மினிஸ்டர் அவரு. அது இதுக்கு முன்னால் அவர் வாழ்க்கை அது வேற. நவ் இஸ் an honorable மினிஸ்டர், பிடபிள்யூடி மினிஸ்டர் அண்ட் அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். எப்படி இருக்கணும்? ஒரு ரவுடித்தனமா பேசுறாரு. அதுதானே நாங்கள் கண்டிக்கிறோம். நீ கரூருக்கு போ, நாங்கள் அன்னைக்கே கரூருக்கு போன்னு சொன்னோம். கரூருக்கு போகணும், அவர் போல, எல்லாரும் இடத்துல வர வச்சாரு. இப்போ அவர் சிஎம் கரூருக்கு போறாரு. வழக்கு கோர்ட்ல இருக்குது, கேஸ் கோர்ட்ல இருக்குது. இப்போ நான் போறேன்ற, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறேன்ற, அதெல்லாம் அவங்கள வந்துட்டு உங்க மேல வந்துட்டு இனிமே யாருமே ஒருத்தர் கூட இதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லை. அவங்க என்ன சொல்ல போறாங்க? இப்போ கோர்ட்ல கூப்பிட்டா, ஏங்க நாங்க தாங்க முண்டி அடிச்சுன்னு போனோம், போலீஸ் எங்களை போவேணான்னு சொன்னாங்க, டிவிகே கட்சிக்காரர் எங்களை போவேணான்னு சொன்னாங்க, நாங்க தான் ஒரு ஆர்வத்தில் ஓடி போயிட்டோம், அவரும் வேணான்னு தான் சொன்னார் மேலேருந்து, நாங்கள் தாங்க ஓடி போயிட்டோம், நாங்கள் பண்ண தப்பு தான், இதில் அவர் என்ன பண்ணுவார், இது யாரும் குற்றம் இல்லைன்னு சொல்லி இது மக்களுடைய நெரிச்சலில் ஆகிப்போச்சுன்னு ஜட்மெண்ட் வந்துரு போகுது. இது இப்படி தான் நடக்கும். அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கூல் பண்ணணுமோ அவ்வளவு கூல் பண்ணணும். அது டிவிகே மேல தப்புனே வரல, அது வந்தால் நடக்கும். எந்த வகையில நீங்க டிஎம்கேன்னு சொல்றீங்க? வியூகத்துக்குலாம் வந்து சொல்ல முடியாது. டிஎம்கேனும் இப்போ வந்து கோர்ட் சொல்லல, டிவிகேனும் சொல்லல. சோ இதற்கான ஒரு அப்புறம் எப்படி உங்க மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு? இங்க அதானே மேடம் பிரச்சனை, அதானே நீ ஏன் சொல்ற? தமிழக வெற்றி கழகம் எந்த அடிப்படையில சொல்றீங்க அப்படின்னு நானே தமிழக வெற்றி கழகம் கொன்னுட்டாங்கன்னு நான் சொல்லல, நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய கேர்லெஸ்னஸ். நான் தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு 41 பேர் கொன்னாங்கன்னு நான் என்னைக்குமே சொன்னதில்லை. இன்னொன்னு எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் கொன்னுட்டாருன்னா அந்த மனுஷன் சொல்றாரு ஆதவ அர்ஜுனா, உங்க கட்சியை சார்ந்தவங்க சொல்றாங்க. யாரோ 2 பேர் சொல்றதுல எனக்கு கணக்கு கிடையாது. நான் தான் எங்கள்கிட்ட எங்க பேட்டியில வந்துட்டு நான் பேசினுக்கிறேன். எங்க தளபதி என்ன சொன்னார்? அவர் ஒரு சிறந்த தலைவர், விஜய் தான் கொண்டாருன்னு சோசியல் மீடியாவில் பரவலாகுது. அப்போ தளபதி ஒரு 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 பதிவு போடுறார் சமூக வலைத்தளங்களில், ஒரு பதிவு போடுறார். கரூரில் 41 பேர் இறந்ததற்கு யாரும் காரணம் கிடையாது, அது ஒரு விபத்து. முதல்ல தளபதி சொன்னாருங்க, கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு யாரையும் பழி சொல்லாதீங்க. சொந்த கட்சி தலைவன் தன் சொந்த கட்சி தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான். ஒரு அரசியல் கட்சி தலைவன் அவனுடைய பரப்புரையிலே பொதுமக்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். இது ஒரு கூட்ட நெரிச்சலில் ஏற்பட்ட விபத்து. இதை யார் மீதும் பழி சொல்லி அரசியல் ஆக்காதீர்கள், வீண் வதந்தி கிளப்ப வேண்டாம். அந்த 41 குடும்பங்களுக்கு நம்ம ஆதரவாக இருப்போன விஜய்க்கு சப்போர்ட்டா போட்டார். விஜய் அதை செய்யல, யாரும் செய்யல. இது ஒரு விபத்து, இட்ஸ் an ஆக்சிடென்ட். இது யாருக்கும் இது யாரு மேலே இந்த பழி போடாதீங்கன்னு அவர் விஜய்க்கு சப்போர்ட்டா தான் பேசினார். ஆனா நீங்க அரசியல் போடுறதுக்கு கரூர் பழி தூக்கி என் மேல போட்டீங்களே ஸ்டாலின் சார், அவர் விஜய் பேசினாரு. என் மேல பழி போட்டீங்களே, உன் மேல பழி எங்க போட்டோம்? தளபதி நீ பண்ணலன்னு தானே சொன்னாரு, விஜய் மீது பழி போடாதுன்னு தானே சொன்னாரு. ஆனா நீங்க அரசியல் பண்றதுக்கு அந்த பழித்துக்கு எங்க மேல போட்டு இன்னைக்கு வரைக்கும் மினிஸ்டர் தான் பேசிருக்காரு. ஏன் இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும், உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும், இன்னும் டிஎம்கே வந்துட்டு இன்னும் வர 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 எவ்வளோ பேர் கிடைக்க முடியும். ஒரு மினிஸ்டர் பேசுறதெல்லாம் எப்படிங்க பேசுறாங்க? ஏங்க யங்ஸ்டர்ஸ் மினிஸ்டர் தான் நான் பாராட்டுறேன். என்னால் வர முடியலன்ற ஆதங்கம் எனக்கு இருக்குது. அவங்கள பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. என்ன பேச ஒரு மரியாதை கொடுங்க. சரி, அதெல்லாம் மக்கள் விரும்பல. அதெல்லாம் சிஎம் வந்து பேசுறது பார்த்து பேசு. இன்னும் கூட ஒரு விளையாட்டுத்தனம் ஆகிறாரு. அவங்களே இந்த ஆட்சி ஒரு வழி பண்ணிக்குவாங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின் விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியிலே அமரப்போகிறார். நம்மளே இந்த சேனல் கனவு இல்லை. ஏன்னா திமுக இப்பதான் ஆட்சிக்கு வருதா? திமுக இப்ப ஆட்சிக்கு வருது. பல வருஷமா இருக்காங்க, பல ஆண்டுகள் திமுக ஆட்சி பண்ணது. நான் தான் சொல்றேன், 13 வருஷம் ஆட்சி இல்ல, 10 வருஷம் ஆட்சி இல்ல. இப்போ இவர் விஜய் வந்த உடனே நாங்க முடிஞ்சு போயிட்டோமா? யாரு முடிஞ்சு போறாங்க, யார் அட்ரஸ் இல்லாத போறாங்கன்றது காலம் பதில் சொல்லும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. வாழ்க.